ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். அப்படியும் இல்லைனா இப்போது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் லோட் பண்ணலாம். ஹேவி பிளேயர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாட்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குமா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் எப்படி பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டெம்ப்ளேட் வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் எப்படி தான் இருக்கும், இதெல்லாம் பார்டர் இமேஜ் அப்புறம் பேக்ரவுண்ட் பிஎன்ஜி டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கம்போசிஷன் 1க்கு மேலே இருக்கிற அந்த இமேஜ் தான் பார்டர் இமேஜ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் போங்க. அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த பார்டர் இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பார்டர் இமேஜை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் பார்டர் இமேஜ் செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே இருக்கிற ஃபஸ்ட் இமேஜ் தான் பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் கஸ்டம் இமேஜ் போங்க. அதில் பிக் இமேஜ்ன்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்க போகிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது செட் பண்ணுற இமேஜும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் லிங்க்கு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்ட்டிகல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட்டிகல் தான் நான் கொடுத்துருக்கிற பார்ட்டிகல்ஸ். ஸோ ஹார்ட் பார்ட்டிகல். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் கஸ்டம் இமேஜ் இருக்கும். அதை பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் வைக்க போகிற பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணுற பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பார்ட்டிகல் தான் செட் பண்ண போகிறேன். ஸோ இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்ட்டிகல் செட் பண்ணியாச்சு. முதல்ல குட்டி குட்டி பாட்ஸ் போயிட்டு இருந்தது, இப்போ ஹார்ட் பார்ட்டிகல் போயிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் சோல்மேட் அப்படின்ற அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் லாஸ்ட் இமேஜ் தான் அந்த இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் ஆப்ஷனில் போய்ட்டு கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பிக் இமேஜ் கொடுத்து இந்த சோல்மேட் அப்படின்ற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சோல்மேட் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நான் அடுத்து எப்படி இந்த சோல்மேட் அதுபோல் டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே செகண்ட் டைம் ஓடுதில்ல அந்த டெக்ஸ்ட் வந்து பார்டருக்கு வெளில இருக்கணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி ஸ்பிளிட் எஃபெக்ட்டுக்கு மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டு தான் அது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷனில் போய்ட்டு அதை அந்த பாட்ஸ் இமேஜை விட்டு வெளில வச்சு பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே கரெக்டாக அது பொசிஷன் பார்டருக்குள்ளே வரும். ஸோ இப்போது நம்ம என்ன சைஸ் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ வித் பார்த்தீங்கன்னா 1080, வீடியோ ஹைட் பார்த்தீங்கன்னா 1080 கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ஓகே, நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க, இந்த டெம்ப்ளேட் கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே போல் 2 டெம்ப்ளேட் நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிக்சல் லேப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிக்சல் லேப் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா
இப்படி தான் இருக்குமா உங்களுக்கு. ஸோ இதில் தான் நம்ம பிஎன்ஜி டெக்ஸ்ட் ரெடி பண்ண முடியும். ஆல்ரெடி நான் அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க எப்படி பிஎன்ஜி டெக்ஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் பிஎன்ஜி டெக்ஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இதை ஃபுல்லாக பார்த்தாலே போதும். ஓகே, இப்போது நம்ம நியூ டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நியூ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நியூ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ டெக்ஸ்ட் அப்படின்றத ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு டைப் பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இப்போது க்ரஷ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ க்ரஷ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியாச்சு. இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சைஸ் அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 100 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போல்டாக இருக்கிற ஃபாண்ட்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்டில் கரெக்டாக செட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சில ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதில் போய்ட்டு போல்டாக இருக்கிற அந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சாம்பிளுக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் செலக்ட் பண்ண ஃபாண்ட் பார்த்திங்கன்னா டேட்டி குயின் அப்படின்ற அந்த ஃபாண்ட்டு தான் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ அது இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வேறு டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, போல்டாக செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கலர் செட் பண்ணிவிடுங்க. என்ன கலர் செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். கலரில் போங்க. கலரில் போய்ட்டு க்ரீன் கலர் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போது தான் அந்த ஃபாண்ட் கரெக்டாக டெம்ப்ளேட்டில் செட் ஆகும். ஸோ இந்த க்ரீன் கலர் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே, இப்போது நான் டெம்ப்ளேட் எல்லோ கலரில் கொடுத்துருங்க. ஸோ அதனால் நான் எல்லோ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரோக் வித் இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணக்குள்ளே கரெக்டாக இருக்கும். ஓகே கொடுத்துருங்க. மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிடுங்க பேக்ரவுண்டை. அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கலர் பக்கத்தில் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணாலும் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அகைன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கும். அதை கொடுத்து கரெக்டான பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் இருக்கிற சேவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இமேஜ் இப்போது சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் அகைன் ஐவி பிளேயர் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டாக நம்ம பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். அதில் இமேஜ் கொடுத்து கஸ்டம் இமேஜ் கொடுத்து இப்போது நம்ம எடிட் பண்ண அந்த டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். க்ரஷ் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இப்போது பாருங்கள், ஒரு நிமிஷம். இப்போது பார்த்தீங்கன்னா க்ரஷ் அப்படின்னு இருக்கு. இது பாருங்கள், உங்களுக்கு இப்போது அந்த பார் தெரியுது. நான் அந்த வேறு ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஃபாண்ட் கொடுத்துருங்க. இதே போல் தான் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணோம். இப்போ நான் அகைன் அதை எடிட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், வேறு டெக்ஸ்ட்டு கிளியராக வச்சு காமிக்கிறேன். ஸோ பிக்சலில் ஸ்ட்ரோக் ஒயிட் கலர்லேயே நான் கொடுக்குறேன். நீங்களும் ஒயிட் கலரே கொடுங்க. ஒரு நிமிஷம். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு கொஞ்சம் மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், வேறு ஃபாண்ட்டு கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நான் இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது ரிலேட்டிவ் பொசிஷன் கொடுத்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக சென்டரில் வரும். டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணக்குள்ளே கரெக்டாக இருக்கும். ஸோ சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐவி பிளேயர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதே இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போது இந்த இமேஜை ஆட் பண்ணி காமிக்கிறேன். பிக் இமேஜ் கொடுத்து நான் இப்போது எடிட் பண்ண லாஸ்ட்டாக எடிட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா க்ரஷ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் டெம்ப்ளேட் பார்க்க அழகாக இருக்கும். நான் சாம்பிளுக்கு இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டான ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட். ஆனால் செலக்ட் பண்ணுற ஃபாண்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் போல்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ள பார்டருக்குள்ளே செட் பண்ணக்குள்ளே டெம்ப்ளேட்டில் செட் பண்ணக்குள்ளே
நான் பழையபடி சோல்மேட்டை அப்படியே செட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.